பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் எஃப்ஐஆர் விவரங்கள் வெளியாவது காவல்துறைக்கே அவமானம் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவும் பாஜக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் கூறினார். நடந்த சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம். இதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சபதத்தை ஏற்று அதற்கான 6 படை கோயில்களுக்கும் சென்று திமுக அரசாங்கம் தூக்கி எறியப்படும் வரை தன்னுடைய ஒரு சபதத்தை அவர் அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி அந்த குழந்தைக்கு, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து, இன்றைக்கு கூட எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மகளிர் அணி சார்பில் அங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இதில் திமுக அரசாங்கம் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு எத்தனிக்கக்கூடாது. அவர்கள் முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடித்து இதில் இன்னும் யார் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என்பது, ஏதோ ஒரே நாள் விசாரணையில் ஒருத்தர் தான் குற்றவாளி என்பதை இதோடு இல்லாமல் முழுமையான ஒரு நீதி விசாரணை, ஒரு விசாரணை சொல்லி இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள். ஒரு மக்கள் பார்வைக்கு திமுக கொண்டு வர வேண்டும். மக்களுக்கு ஒரு முறையான விசாரணை, இதில் இன்னும் சம்மந்தப்பட்டவர்கள் யார் இருக்கிறாங்க, அதில் தீவிரமாக விசாரித்து சம்மந்தப்பட்டவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். இல்லை, அதனால தான் நான் சொன்னேன், இதில் தீவிரமான விசாரணை. நீங்கள் எல்லாம் சொன்னீங்க அந்த சார் வார்த்தைக்காக, அதை வச்சு தான் நானும் சொன்னேன். இதில் தீவிரமான விசாரணை, யார் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த எஃப்ஐஆர் வெளியான விவரம் மிகவும் அவமானத்துக்குரிய ஒரு விவகாரம். இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய விவரங்கள் வெளியாவது தமிழக அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவு, ஒரு அவமானமான செயலை செய்திருக்கிறது என்பது தான் இந்த செயலை